இவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மன அழுத்தத்தால் என்ன செய்வது என்று புரியாமல் பல குழப்பங்களில் இருக்கும் மேசராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் புதன் பகவானும், மீனத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் தொடருதுங்க. அதே போல் பொருளாதார முயற்சி தொய்வில்லாமல் தொடரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. தடைகள் ஏற்பட்டு வந்த காரியங்கள் நடைபெற இருக்குது. அதே போல் மீன ராசியில் நேச்சம் பெற்ற கும்பராசிக்கு வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல பலன்கள் எதிர்பாராத விதமாக கிடைக்க இருக்குதுங்க. சுய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்குங்க. பயணங்கள் சாதகமாக இருக்குங்க. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகங்க. அதே போல் புதிய வீடு, புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விரயஸ்தானம் எனப்படும் 12வது இடம் பல கிரகணங்களால் பலம் பெற்றிருக்குது என்பதால 12ஆம் இடத்தின் பலம் கொடுதுங்க. எனவே எத்தனை பணம் வந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து நிற்குங்க. செலவை நீங்கள் முதலீடுகளாகவோ வேறு வழியில் எதிர்காலத்திற்கு பயன் உள்ளதாகவோ மாற்ற வேண்டுங்க. அதாவது சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்துலமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. அதே போல் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியில் நிலை கொண்டுள்ள கேது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து தருவாருங்க. கணவன் மனைவிடைய அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்பத்தில் பிள்ளைகள் அனைத்தும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது வீடான கும்பராசியில் பலம் பெற்று வலம் வருவதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறிய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்துடன் இருந்து வரும் மேசராசியினருக்கு பணி நிரந்தரமாக இருக்குதுங்க. அதே போல் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக
மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே உற்பத்தியை சிறிது அதிகரிக்கலாங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் ஆதரவாக நிற்பார்கள். புதிய முதலீடுகள்ல அளவோடு இறங்கலாங்க. ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை சுக்கிரனுடைய பிடியில் தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில தன்னகரற்ற அழகும் கவர்ச்சியும் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்குது. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. வாழ்க்கை வசதிகளும் புதிய வாகன வசதிகளும் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால திருக்கோவில்களில் பணியாற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பாராத பல சலுகைகள் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருமே அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதனை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் மூலம் விவரிக்குது. இக்காலகட்டங்கள்ல அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களுமின்றி நீடிக்குதுங்க. பாடங்களை மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல இடம் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விசேஷ உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்குது. நேர்முக தேர்வுகளில் சரியான விடியளித்து வெற்றி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அபிவிருத்திங்க. சூரியன் சாதகமாக இல்லைங்க. ஆனால் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.